கடவுள் முருகனின் ஆசையோடு இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும். 11/1/2025 சாட்டர்டே, குரோதி மார்கழி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை, ஜனவரி. இன்று கூடாரவள்ளி, சனி மகா பிரதோஷம். நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:34 வரை ரோகிணி, பின்பு மிருக சீரிஷம். திதி இன்று காலை 8:13 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. யோகம் அமிர்த சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் சுவாதி, விசாகம். நல்ல நேரம் காலை 8:15 to 9, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 9:30 to 10:30. ராகு காலம் 9 to 10:30, யமகண்டம் 1:30 to 3, குளிகை 6 to 7:30, சூலம் கிழக்கு. இன்றைய ராசி பலன். 70% அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப், லைக் செய்வதில்லை. மிகவும் குறைவானவர்கள் தான் அன்றாட ராசி பலனை கூறுவர். ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்களின் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும். கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப், லைக் செய்து 1 நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்க. ராசி பலன். மேஷம் உரிமை, ரிஷபம் வெற்றி, மிதுனம் பகை, கடகம் பாராட்டு, சிம்மம் அச்சம், கன்னி செலவு, துலாம் ஊக்கம், விருச்சிகம் அன்பு, தனுசு ஆதாயம், மகரம் நன்மை, கும்பம் புகழ், மீனம் அமைதி. இன்று கூடாரவள்ளி, தேசிய சாலை பாதுகாப்பு வாரம், திருப்பூர் குமரன் நினைவு தினம், லால் பகதூர் சாஸ்திரி நினைவு தினம். இன்றைய பொன்மொழி: கற்று தெளிவது கல்வி, அறிந்து தெளிவது அறிவு. தன்னம்பிக்கை வார்த்தை: சாகலாம் என்று கடலிலே விழுந்தவன் கை நிறைய முத்துக்களோடு திரும்புவதும் உண்டு. முத்து எடுக்க சென்றவன் செத்து போனதும் உண்டு. நோக்கம் உன்னுடையது, ஆக்கம் அவனுடையது. மகிழ்ச்சி என்பது நாம் சேர்த்து வைக்கும் பொருட்களில் இல்லை, நல்ல மனிதர்களை சேமிப்பதில் உள்ளது. வாழ்க்கையில் விட்டு கொடுக்கலாம், ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாய் இருக்கக்கூடாது. தத்துவத்தை படிச்சா என்னடா வாழ்க்கை, இது அப்படிதான் தோணும். அதே தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா இதான் வாழ்க்கை அப்படின்னு தோணும். ஜென் ஸ்டோரி. பெரும் ஏழை. ஒரு ஏழை ஒருவன் ஜென் துறவியை பார்க்க சென்றான். அவரை பார்த்து, குருவே, நான் பெரும் ஏழை, என்னிடம் என் உயிரை தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை. நான் ஒரு நல்ல வசதியுடன் வாழ வழி சொல்லுங்கள் என்று கேட்டான். அதற்கு குரு அவனிடம், நான் 5000 தருகிறேன், உன் கைகளை என்னிடம் வெட்டி கொடு என்று சொன்னான். அவன், என்னால் 5000 ரூபாய்க்காக என் கைகளை இழக்க முடியாது என்று கூறினான். சரி, நான் உனக்கு 15000 ரூபாய் தருகிறேன், உன் கால்களை கொடு என்றான். அதற்கும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. வேண்டுமென்றால் 50000 ரூபாய் தருகிறேன், உன் கண்களையாவது கொடு என்று கேட்டார். அதற்கும் அவன் முடியாது என்றான். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.